மக்களே பாருங்க, நான் கிலா குமார். என்னன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஜெல்லி ட்ரெக்கில் எடுத்துட்டு போய் கொட்டுறது ஈஸிங்க. ஆனா அந்த ட்ரெக்கில் ஜெல்லி ஏத்துறது எவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். என்ன ப்ரோ நீங்க பில்டிங்ல தானே ஜெல்லி மண் ஏத்துவீங்க, இப்ப என்ன புதுசா ட்ரெக்ல ஜெல்லி ஏத்துவீங்கன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல மக்களே, தொடர்ந்து ஒரு வாரமாவே எந்த ஒரு பில்டிங்லயும் ஜெல்லி மண்ணு கல்லு இது ஏத்துற வேலையும் இல்லவே இல்ல. அது இல்லாம இப்ப டிஃபன் கடையிலும் சரியான வியாபாரம் எதுவுமே உடவே இல்ல. வீட்டுல சும்மா தான் இருந்தேன். திடீர்னு எங்க பெருப்பா என்னை வந்து கூட்டு, தம்பி இது போல வீட்டுல சும்மா தான் இருக்க வாடா, போல நான் பில்டிங்காக ஜெல்லி மண்ணு கல்லு இதெல்லாம் இறக்கிறது வச்சிருக்கேன்டா, வாடா தம்பி. எந்தெந்த பில்டிங் கேட்கறாங்களோ நம்ம போய் இறக்கலாம்டா, வாடா தம்பி. டிரைவர் இருக்காங்கடா, ஜெல்லி ஏத்துதான்டா ஆள் இல்ல, நீ ஏன்டா போய் பில்டிங் எல்லாம் ஜெல்லி ஏத்துற, வாடா நம்ம ட்ரெக்ல வந்து ஜெல்லி ஏத்தி விட்றா, ஒரு யூனிட் ஜெல்லி ஏத்துனா உனக்கு 400 ரூபா சம்பளம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மக்கள் ஆனா நீங்க வந்து நினைக்கலாம், என்ன ப்ரோ நீங்க ஒரு யூனிட் ஜெல்லி உங்களுக்கு ட்ரெக்ல ஏத்தி விட்டா 400 ரூபா தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா வந்து எனக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்ன்றது. நீங்களே நினைச்சு பாருங்க மக்களே, ஒரு யூனிட் 1.5 ஜெல்லிய ட்ரெக்ல ஏத்துன்றது எவ்வளவு கஷ்டம். அது இல்லாம இப்ப அடிக்கிற வெயில்ல ஆளே உருக்கிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு வெய்ய. காலையில ஒரு 10 மணிக்கு ஜெல்லி ஏற்ற ஆரம்பிச்சேன், மத்தியானம் ஒரு 1 மணிக்கு தான் முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து வெய்ய, என்னால கூடியால கொஞ்சமா அள்ளியே போட முடியல. அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு நானே இந்த ஒரு யூனிட் ஜெல்லியை ட்ரெக்ல ஏற்றி விட்டு 400 ரூபா சம்பளம் வாங்கினேன். ஆமா மக்களே, அது இல்லாம எனக்கு ரெகுலரா வேலை தரத்துக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்னா, உங்களுக்கு ஏதாவது பில்டிங் ஒர்க்கு ஜெல்லி மண் தேவைன்னா மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நீங்க உங்க வீட்டு வேலைக்கு ஜெல்லி மண் கேட்டாதான் எனக்கு வேலை கிடைக்கும். ஆமா மக்களே, எத்தனை யூனிட் ஜெல்லி மண் வேணுமோ உங்களுடைய ட்ரெக் இருக்கு, நான் அந்த ட்ரெக்ல ஏற்றி விடுவோம். அவங்க வந்து நீங்க எங்க கேட்குறீங்களோ அந்த பில்டிங்லேயே வந்து ட்ரெக்ல வந்து ஜெல்லி மண் எது வேணுமோ வந்து இறக்கிடுவாங்க. சரியா மக்களே, பாய்.